வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுகிறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஈரோட்டிலிருந்து. மூளை மற்றும் தண்டுவடம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வாரம் மக்களாகிய உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கும் நோக்கத்தோடு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கடந்த வாரம் டிஸ்க் பல்ஜ் அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்பைன் ப்ராப்ளத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த ப்ராப்ளம் ஏன் வருது, மக்களாகிய நீங்கள் அதுக்கு பயப்பட வேண்டாம். அது ஒரு நார்மல் வியர் அண்ட் டியர் ப்ராசஸ் தான். எல்லாருக்குமே, யாருக்கு ஈவன் எனக்கே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாலும் டிஸ்க் பல்ஜோ டிஸ்க் ப்ரொலாப்ஸோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம எப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். எனி டிஸ்க் பல்ஜ், அதாவது ஜவ்வு விலகி நரம்பு அழுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னாவே ஜென்ரலாக 6லேருந்து 12 வாரத்துக்கு நம்ம கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை ட்ரை பண்ணலாம். இதுதான் ப்ரோட்டோகால். ஸோ இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி எப்போ ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும், அதாவது டிஸ்க் பல்ஜ்னா இந்தந்த சமயத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொன்னால் நீங்கள் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சமயம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் பெயின் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுக்கு ஒரு டிஸ்க் பல்ஜ் வந்துச்சுன்னா அந்த அக்யூட் சிவியர் ஃபேஸில் நம்ம கண்டிப்பாக பெயின் கில்லர் மெடிசின்ஸ் எடுத்து தான் ஆகணும். நீங்கள் டாக்டர்கிட்ட, எந்த டாக்டர்கிட்ட போய் பேக் பெயின் சொன்னாலும் உங்களுக்கு அந்த பேசிக் இந்த இபுப்ரோஃபன், டைக்ளோஃபினாக் இந்த மாதிரி பெயின் கில்லர் மசில் ரிலாக்சன்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. இதை நீங்கள் கொடுக்கலாம். இது கூடவே ஒரு ஷார்ட் கோர்ஸ் ஓரல் ஸ்டீராய்ட்ஸ் மேபி அந்த நர்வ் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு நம்ம கொடுக்கலாம். இதையும் தாண்டி கொஞ்சம் வலி இருக்கும்போது டெஃபினட்டாக எபிடியூரல் ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதுகு தண்டுவடத்தில் அந்த நரம்பை சுற்றி, அதாவது எந்த இடத்துல நம்ம அந்த டிஸ்க் பல்ஜ் இருக்குது, அந்த பல்ஜ் எந்த இடத்துல நரம்பு அழுத்திட்டு இருக்குன்னு பார்த்து கரெக்டாக இந்த வலி அந்த நரம்பு அழுத்தத்தினால தான் வருதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும், கூடவே அந்த வலியை சரி பண்ணுறதுக்கும் போத் டயக்னோஸ்டிக் அண்ட் தெரப்பியூட்டிக் நம்ம எபிடியூரல் ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கலாம். அந்த எபிடியூரல் ஸ்டீராய்ட்ஸ் அந்த நரம்பை சுற்றி நம்ம போடும்போது அவங்களுக்கு வலி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயே இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் என்னென்னா, இந்த மாதிரி வலி இருக்கிறவங்களுக்கு குறிப்பிட்ட அந்த L4, L5, L5S1ல நாங்கள் கால்லையுமே ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். இது என்னன்னா அந்த டீப் பெரோனியல் நர்வ், அது கூட இந்த சூரல் நர்வ், இந்த ரெண்டையும் நம்ம பிளாக் பண்ணும்போது இது டெம்பரவரியா அந்த வலியை குறைக்கிறதுக்கும், அந்த ஒரு 1 month 1.5 months, அதாவது 6 to 12 weeks அந்த பிசியோதெரப்பி பண்ணி அந்த வலியை குறைக்கிறதுக்கு ஒரு டைம் பிரீதிங் ஸ்பேஸ் கொடுக்கும். ஸோ எய்தர் எபிடியூரல் ஸ்டீராய்டு இல்லைன்னா லோக்கல் பெரிஃபரல் நர்வ் பிளாக் கொடுத்து நம்ம பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது மூலமாக இந்த டிஸ்க் பல்ஜில் ஏற்படக்கூடிய இடுப்பு வலியையும் கால் வலியையும் நம்ம சரி பண்ண முடியும். இந்த பிசியோதெரப்பியில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். அதாவது இந்த கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் என்ன பண்ணுதுன்னா ஸ்டெபிலைசஸ் யுவர் ஸ்பைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெக்கன்சிஸ் எக்ஸசைஸ். இது எக்ஸ்டென்ஷன் பேஸ்ட் எக்ஸசைஸ். இதை நீங்கள் பண்ணுறது மூலமாக இட் வில் புட் பேக் த டிஸ்க் இன்டு இட்ஸ் பிளேஸ். அதாவது இந்த எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நர்வ் கிளைடிங் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். இந்த எக்ஸசைஸ் என்ன பண்ணுதுன்னா இட் ரிலீசஸ் த கம்ப்ரஸ்டு நர்வ் அண்ட் தென் இட் ரெடியூசஸ் த இன்ஃப்ளமேஷன். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். யூஸ்வலாக இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸுக்கு நீங்கள் ஒரு ஜென்ரல் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்க்குறத விட இந்த பிசியோதெரபிஸ்ட் ஹூ இஸ் ஸ்பெஷலைசஸ் இன் ஸ்பைன் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது ஸ்பைன் ஃபிசியோ அப்படின்னு சொல்லுவோம், அவங்கள நீங்கள் பார்க்கும்போது இன்னும் அவங்க டார்கெட்டடாக அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுக்கும்போது உங்களோட பெயின் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமானது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நீங்கள் உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் வந்ததுக்கப்புறம் எதனால வந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் தப்பாக செஞ்சுருப்பீங்க. இன்க்ளூடிங் உங்களோட பாஸ்சர் மெயின்டெனன்ஸ். அதாவது நம்ம இயர்லோப், ஷோல்டர், ஹிப் இது 3 ஒரே லைனில் வைக்கணுங்கிற அந்த பாஸ்சர் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்தது எர்கோனாமிக் ஒர்க் ஸ்பேஸ் செட்டப். அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் எப்படி உட்காருறீங்க, எப்படி குனிறீங்க, எப்படி வேலை செய்கிறீங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணணும். ஈவன் உங்களோட சேர்லேருந்து, டேபிள்லேருந்து, உங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பொசிஷன் பண்ணணும். மூணாவது வெயிட் லிஃப்டிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களோட பேக்கை மடக்காமல், நீங்கள் உங்கள் நீஸை பெண்ட் பண்ணி, அதாவது நீங்கள் இப்படி குனியாமல் நீங்கள் உங்களோட முட்டிங்கால மடக்கி பேக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சு கீழே இருக்கிற திங்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியம் வெயிட் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா கிலோகிராமும் உங்களோட ஸ்பைனோட எஃபெக்டிவ் ஒர்க்கை பாதிக்கும். அதனால நீங்கள் ப்ராப்பராக உங்கள் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுங்க. நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, உங்களோட ஹைட் ஒரு 150 சென்டிமீட்டர்னா
ப்ராப்பர் உங்களோட ப்ராப்பர் வெயிட் வந்து 50 கிலோகிராம்ஸ் தான். மேபி ஒரு +5 இருக்கலாமே தவிர, அதுக்கு மேலே நீங்கள் 150 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் 55 கிலோகிராம் இருக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தட் வில் ஸ்ட்ரெயின் யுவர் ஸ்பைன். அடுத்தது எக்ஸசைஸ், டெய்லி ரொட்டீன் எக்ஸசைஸ். நீங்கள் ஜாகிங், வாக்கிங் எல்லாம் பண்ணலாம். பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பைனுக்கு வந்து வித்தவுட் லோடிங் த ஸ்பைன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்விம்மிங். ஸோ ஸ்விம்மிங் நீங்கள் பண்ணுறது, உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது, உங்களுக்கு பேக் ப்ராப்ளம் இருக்குன்னா ஸ்விம்மிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ் டு டூ. ஸோ ரொட்டீன் எக்ஸசைஸ் இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெயின் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் டைம் அண்ட் பேஷன்ஸ். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்க் பல்ஜில் பெயின் வந்துருச்சு, எனக்கு உடனே சரியாகணும், இப்போவே சரியாகணும், நீங்கள் வந்து அதை உடனே ஃபிக்ஸ் பண்ண நினச்சி நீங்கள் சர்ஜிக்கல் ஆப்ஷனை போகிறத விட யூ ஹாவ் டு கிவ் அ ட்ரையல் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இஸ் அ குட் சான்ஸ். அதாவது ஒரு 6 to 12 வாரம் நீங்கள் கண்டிப்பாக, ஏன்னா நம்ம பாடிக்கு வந்து நம்ம என்ன தான் நம்ம பெயினால் கஷ்டப்பட்டாலும் நம்ம பாடி வந்து அந்த பெயின்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாகணும். அந்த ஃபேர் சான்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமும் உங்களுக்கு வலி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம சர்ஜரி ஆப்ஷன் போகணும். எப்பப்பெல்லாம் ஸ்பைன் ப்ராப்ளத்தில் சர்ஜரி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு 4 ரெட் ஃப்ளாக் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெட் ஃப்ளாக் 1, அதாவது கார்டா ஈக்வினா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஸ்பைனல் கார்டோட முடிவுல வந்து குதிரையோட வால் மாதிரி கீழே இறங்கும், அதுக்கு பேர் தான் கார்டா ஈக்வினான்னு சொல்லுவோம். ஜென்ரலா பெரிய டிஸ்க் பல்ஜ் வந்து இந்த கார்டா ஈக்வினா நரம்பை அழுத்தும் போது டெஃபினட்டா நமக்கு வந்து யூரினரி ரிட்டன்ஷன் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, சேடில் ஏரியாவில் வந்து நம்னஸ், அதாவது நம்ம ஒரு குதிரை ஹார்ஸ் ரைட் பண்ணும்போது அந்த ஹார்ஸ் மேலே நம்ம உட்காரோம் பார்த்தீங்களா, அந்த ஹார்ஸில் நம்ம உட்காரும் போது நம்மளோட பட்டக்ஸ் அந்த எந்தெந்த இடத்துல டச் ஆகுதோ அதுக்கு பேர் தான் சேடில் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஈவன் நீங்கள் சிம்பிள் நீங்கள் ஹார்ஸை விடுங்க, நீங்கள் 2 வீலர் சீட்டில் உட்காரும்போது அந்த சைக்கிள் சீட்டில் எந்தெந்த இடத்துல நம்ம பட்டக்கோட பகுதிகள் படுதோ அந்த இடத்துல வந்து மரத்து போயிருக்கும். இதுதான் சேடில் ஏரியா நம்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி யூரினரி ரிட்டன்ஷனோ இல்லை இந்த சேடில் ஏரியா நம்னஸ் இருந்துச்சுனாவோ வித்தின் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள நீங்கள் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் லேட் பண்ணுற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உங்களுக்கு வந்து நரம்புகள் பர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி டேமேஜ் ஆரம்பிச்சுன்னா அது வந்து ரெக்கவர் ஆகிறது கஷ்டம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி யூரினரி ப்ராப்ளம், யூரினரி ரிட்டன்ஷன், நம்னஸ் இந்த பட்டக் ஏரியா ப்ளஸ் பேக் பெயினோ லெக் பெயினோ இருந்துச்சுன்னா உடனடியாக அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதுதான் ரெட் ஃப்ளாக் 1. ரெட் ஃப்ளாக் 2 அப்படின்னா ப்ராக்ரஸிவ் நியூரலாஜிக்கல் டெஃபிசிட். உங்களுக்கு வந்து இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களோட பாதத்தை வந்து நீங்கள் தூக்கிறதுக்கு சிரமப்பட்டிருக்கலாம். ஆரம்பத்தில் அது மைல்டாக இருக்கும், போக போக அதாவது உங்கள் ஃபுட் வந்து ரொம்ப ட்ராப் ஆக ஆரம்பிக்கும், அதாவது உங்களோட வீக்னஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்கள் கை வலி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் உங்களால் கையை நீட்ட முடியும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா உங்கள் கை நீட்டுறது வந்து இன்னும் பாதிப்படும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட அந்த நரம்போட அழுத்தம் அதிகமாகறனால நரம்பு பாதிப்புகள் தொடர்ந்து அதிகமாகிட்டே போச்சுன்னா இது வந்து ப்ராக்ரஸிவ் நியூரலாஜிக்கல் டெஃபிசிட். மூணாவது வந்து ரெட் ஃப்ளாக் 3, அதாவது இன்ட்ராக்டபிள் பெயின். அதாவது உங்களுக்கு அந்த வலி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஈவன் 6லேருந்து 12 வாரங்கள் நீங்கள் கன்சர்வேட்டிவ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அந்த வலி குறையில அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து அந்த அழுத்தம் அதிகமாக இருக்குது, இல்லை ஜவ்வு ரொம்ப பெருசாக இருக்குது, அது வந்து ரிசார்வ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து என்னோடய கன்சல்டேஷன் ரூமுக்கு வர்ற பேஷண்ட்ஸ் வந்து, டாக்டர் நீங்கள் வந்து என்னென்னமோ மருந்து கொடுத்தீங்க ஆனால் வந்து எனக்கு வலி குறையவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மருந்து எடுத்தீங்க, எவ்வளோ நாள் எடுத்தீங்க, என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா, டாக்டர் நீங்கள் 1 வாரம் மாத்திரை கொடுத்தீங்க, நான் ஒரு 5 நாள் எக்ஸசைஸ் பண்ணேன், அப்புறம் 2 நாள் ஃபிசியோதெரப்பி போனேன், எனக்கு வலியே குறையல அப்படிம்பாங்க. திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ப்ராப்பர் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அடிக்வேட் பெயின் மேனேஜ்மெண்ட், அதாவது பெயின் கில்லர் மெடிசின்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு 6 வீக்ஸ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் ஃபைன் ஃபிசியோதெரபிஸ்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க சூப்பர்விஷனில் நீங்கள் அட்லீஸ்ட் 6 வீக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி எடுத்துருந்துருக்கணும். இல்லைன்னா சம்டைம்ஸ் அந்த எபிடியூரல் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன், இல்லைன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாஸ்டர் மெயின்டெனன்ஸு, ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸு, அவாய்ட் வெயிட் லிஃப்டிங், அவாய்ட் பெண்டிங் ஃபார்வர்ட், பெண்டிங் த பேக் அதாவது நீங்கள் முட்டிக்காலை மடக்கணும், பேக்கை மடக்கணும், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஒரு 6லேருந்து 12 வாரம் பண்ணினதுக்கு அப்புறமும்
உங்களுக்கு வலி இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஆப்ரேஷன் பற்றி யோசிக்க முடியும். ஸோ இது வந்து ரெட் ஃப்ளாக் நம்பர் 3. ரெட் ஃப்ளாக் நம்பர் 4, அதாவது ரெக்கரண்ட் எபிசோட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிவியர் சயாட்டிக்கா பெயின் வரும், நீங்கள் கன்சர்வேட்டிவாக நீங்கள் ட்ரீட் பண்ணியிருப்பீங்க, உடனே அந்த பெயின் போயிடும். ஒரு 3 மாதம் கழித்து திருப்பியும் ஒரு சிவியர் சயாட்டிக்கா, இது மாதிரி வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வலி போகிறதும் வர்றதும் மாறி மாறி இருந்துச்சுன்னா there is a ரீஹெர்னியேட்டிங் ஆஃப் டிஸ்க் அப்படின்னு அர்த்தம். அதாவது திருப்பி உங்களுக்கு ரெக்கரண்ட் டிஸ்க் பல்ஜஸ் வருதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வரும்போது ஒரு லாங் டேர்மாக நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு அட்வைசபிள். ஸோ இந்த 4 ரெட் ஃப்ளாக்ஸும் கண்டிப்பாக நீங்கள் இருந்துச்சுன்னா உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணிக்கிங்க. கார்டா ஈக்வினா கம்ப்ரெஷன், இன்ட்ராக்டபிள் பெயின், ரெக்கரண்ட் எபிசோட்ஸ் ஆஃப் டிஸ்க் பல்ஜ், ரெண்டாவது வந்து ப்ராக்ரஸிவ் நியூரலாஜிக்கல் டெஃபிசிட், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்காமல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தயாராகிக்கிங்க. அப்படியே இந்த 4 ரெட் ஃப்ளாக் சைனும் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் ஒரு நியூரோ சர்ஜன் ஏன் என்கிட்ட வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்பைன் சர்ஜரியில் அட்வான்ஸ்டு சர்ஜரிஸ் நிறையா வந்துருச்சு. மைக்ரோ டிஸ்கெக்டமின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொசீஜர் நாங்கள் வந்து ஒரு 2 to 3 சென்டிமீட்டர் இன்சிஷன் தான் நாங்கள் போடுவோம். நேராக உள்ளே போய் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணும்போது உங்கள் நரம்பெல்லாம் என் கை விரல் அளவுக்கு தெரியும். அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு மேக்னிஃபிகேஷனில் போய் அந்த நரம்பை ஒதுக்கிட்டு அந்த டிஸ்கை மட்டும் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு உடனடியாக வலி போயிடும். இந்த சர்ஜரி வந்து மேக்ஸிமம் 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். இந்த சர்ஜரி முடிஞ்ச உடனே இம்மீடியட்டாக அந்த மயக்கத்திலேருந்து தெளியும் போதே உங்களுக்கு அந்த வலி போயிடும். யூ வில் பி ரிலீவ்டு கம்ப்ளீட்லி. நீங்கள் இந்த சர்ஜரி முடிச்சுட்டு டெஸ்க் ஜாப்ஸ், அதாவது நீங்கள் வந்து டெஸ்கில் உட்காந்து வேலை செய்கிறவராக இருந்தால் 4 வாரத்தில் திருப்பி வேலைக்கே போயிடலாம். அதுவே நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறவராக இருந்தால் ஒரு 6லேருந்து 8 வாரத்துக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலைக்கு, ரெஸ்ட்டுங்கிறது நீங்கள் படுத்தே இருக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் மற்ற எல்லா வேலைகளும் செய்யலாம். உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் மட்டும் பண்ணக்கூடாது. அதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க. இந்த மைக்ரோ லம்பார் டிஸ்கெக்டமிங்கிற சர்ஜரியில் வந்து 90% சக்ஸஸ் ரேட் இருக்குது. அதனால் பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு பேக் பெயின் இருந்தால் தாராளமாக நீங்கள் வாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து உங்களை கண்டிப்பாக சரி பண்ண வேண்டியது என் பொறுப்பு. தொடர்ந்து இணைந்திருங்கள். தண்டுவடம் மற்றும் மூளை நரம்பு சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.